முதல் வரிசையில் இருக்கும் ஓபிஎஸ் அவர்களின் பயணம் எப்படி தலைகீழானது? இப்போ ஓபிஎஸ் அவர்களை நம்பி அன்றைய கல்வித்துறை அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் அவர்கள் போனார். கிட்டத்தட்ட 18-20 எம்எல்ஏக்கள் அவர் பின்னாடி போனாங்க. ஆனா நிலைமை என்னாச்சு? இப்போ ஓபிஎஸ் பொறுத்தளவுக்கு அவர் அரசியலில் அவருக்கு ஒரு பெருசா இல்லை. அவர் தொகுதியிலே ஜெயிப்பாரா தோத்துருவாரான்ற ஒரு பிரச்சனை இருக்கு. அவர் தொகுதியிலே அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது தான். எடப்பாடி அவர்கள் எப்படி முதல் வரிசைக்கு வந்தார்? முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய அரசியல் ஆளுமையால், அரசியல் சாணக்கிய தளத்தால் அவர் நீட் அப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% அதில் இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தவர் இந்திய வரலாற்றில் நம்மளுடைய தமிழக முதல்வர், அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஒரு வழக்கு 14 ஆண்டுகள் முடிவில்லாமல் ஓடுவது சட்டத்தின் தோல்வியா அல்லது அரசியலின் வெற்றியா? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வழக்குக்கு தீர்ப்பு வந்திருந்தா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது, முதலமைச்சராக இருக்க முடியாது, தமிழக அரசுடைய வரலாறு மாறி இருக்கும். ஸ்டாலினுடைய எம்எல்ஏ பதவி ரத்து செய்யப்பட்டால் அவர் வரக்கூடிய தேர்தலில் போட்டியிடவே முடியாது. யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு நாடார் சங்கம் பேரவைத் தலைவர் முத்து ரமேஷ் நாடார். வணக்கம் சார். வணக்கம்மா. ஜெயலலிதா எடுத்த முடிவுகளால் முதல் வரிசையில் இருக்கும் ஓபிஎஸ் அவர்களின் பயணம் எப்படி தலைகீழானது? அதே சமயத்தில் எடப்பாடி அவர்கள் எப்படி முதல் வரிசைக்கு வந்தார்? தர்மயுத்தம் என்ற பெயரில் அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக மட்டுமில்லாமல் சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் இவங்களெல்லாம் எதிர்த்து அவர் ஒரு அரசியல் எடுத்தார். அதன் பிறகு அவங்க எடப்பாடி தலைமை ஏற்றுக்கொண்டு துணை முதல்வர் பதவி வாங்கி கொண்டு செயல்பட்டார். அப்போ அவர் முதல்ல பதவியை ராஜினாமா பண்ணாம நான் தான் முதல்வர் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் செயல்பட்டு இருந்தா அவர் இறக்கம் வந்திருக்காரு. நான் தான் முதல்வர்னு சொல்லாம தொடர்ந்து என்ன பண்றாரு, சமரசமாகி அப்புறம் எடப்பாடியார் தலைமையிலேயே ஏற்றுக்கிட்டு அதுலயும் அவருக்கு ஏதோ முரண்பாடு வர்றதுனால என்ன பண்றாரு, அவர் கல்லு தெரிஞ்சு கட்டருமான மாதிரி அவருடைய பலம் குறைந்து வந்துட்டே போயிடுச்சு. அதே காலத்தில் எடப்பாடி அவர்கள் எப்படி முதல் வரிசைக்கு வந்தார்? அவர் சாதாரண கிளைத் தலைவராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக இப்படி படிப்படியாக உயர்ந்து வந்தார். முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய அரசியல் ஆளுமையால், அரசியல் சாணக்கிய தளத்தால் அவர் தன்னுடைய ஆளுமையான தலைவர் அப்படிங்கிற நிரூபிக்கிறதுல பல்வேறு நிகழ்வுகளை அவர் தமிழக அரசியலில் ஏற்படுத்தினார். அதாவது பல்வேறு நெருக்கடிகள், கொரோனா காலகட்டம், புயல் வெள்ளம் போன்ற காலகட்டம், இப்படியெல்லாம் ஒரு இடையூறுகள் வரும்போது அதை துணிச்சலுடன் எதிர்கொண்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் சேவை செஞ்சார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீட்டு அப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% அதில் இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தவர் இந்திய வரலாற்றில் நம்மளுடைய தமிழக முதல்வர், அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்போ அவர் இவ்வளோ நெருக்கடியிலையும் ஆட்சியை காப்பாற்றிக்கிட்டது மட்டும் இல்லாமல் பல்வேறு தமிழகத்துக்கு தேவையானது கிட்டத்தட்ட 6-7 பல்கலைக்கழகங்களை கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மருத்துவக் கல்லூரியில் கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மத்திய அரசு கூட நெருக்கமாக இருந்தாலும் இதில் எளிமையாக பெற முடிஞ்சுது. அப்படி அவர் வளர்ந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்திருக்கிறார். இவர் பெரிய தலைவர் கீழே போயிட்டாரு. இவருக்கு அடிப்படையாக மேலே ஏறி மிகப்பெரிய ஆளுமையான தலைவர் அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில் நாளைய தமிழக முதல்வராக வர்றதுக்கு கூட அவர் தான் வருவார் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு முன்னேறி இருக்கிறார். இப்படி அரசியல் காரணங்களால் நிறைய விஷயங்கள் நீட் எடுக்கப்பட்டது, இல்லைன்னா தமிழ் கம்பல்சரி ஆக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் குழந்தைகள், அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபை எப்படி பாதிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எதுவுமே பாதிக்காது. இப்போ நீட்டு இப்போ மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருது, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அதாவது முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா பணக்காரங்க மட்டும் தான் மருத்துவக் கல்லூரியில் போய் படிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு சீட் வாங்குறதுக்கு 1 கோடி 2 கோடி 5 கோடின்னு சொல்லி கையூட்டுகள் வாங்கப்பட்டு அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க. ஆனால் இன்றைய சூழலில் சாதாரண அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நீட்டு பாஸ் பண்ணால் அவங்க மருத்துவர் ஆகலாங்கிற ஒரு எளிமையான வாய்ப்பை மத்திய அரசு கொடுத்துருக்கு. அதை தான் நம்ம பயன்படுத்தணும். நம்ம நல்லா படித்தா நமக்கு எல்லாமே எளிது அப்படிங்கிற அடிப்படையில் மாணவர்கள் தயாராக இருக்கணும். நம்ம அப்பா பணக்காரரு, நம்ம அப்பா கோடியில் வச்சிருக்காரு, நம்ம எப்படியா இருந்தாலும் டாக்டர் ஆகலாம், அந்த துமுறுத்தனத்தை ஒழித்து கட்டியது நீட். ஒரே கட்சியில் இருந்தும் கட்சிக்குள் நுழைய முடியாத அளவுக்கு ஓபிஎஸ் வந்துவிட்டார் அப்படின்னா அரசியலில் நேரம் முக்கியமா இல்ல நடப்பு முக்கியமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரசியலில் நிச்சயமா நடப்பு தான் முக்கியம். இப்போ ஓபிஎஸ் அவர்களை நம்பி அன்றைய கல்வித்துறை அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் அவர்கள் போனார். கிட்டத்தட்ட 18-20 எம்எல்ஏக்கள் அவர் பின்னாடி போனாங்க. ஆனால் நிலைமை என்னாச்சு, எடப்பாடியார் அவர்களோட சமரசம் ஆனதுக்கப்புறம் அவர் முக்கியமான
அமைச்சர் பதவிகளாக வாங்கிக்கிட்டு அவரை நம்பி போன ஒரே ஒரு அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன், படித்தவர், பண்பானவர், ஜெயலலிதா அவர்களால் கல்வித்துறை அமைச்சராக்கப்பட்டவர். ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு அவங்கள தான் அனுப்புனார். அந்த அளவுக்கு ஒரு MBA பெரிய லெவலில் படித்த ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் அவர். அவரையே என்ன பண்ணுறாங்க, தமிழ் வளர்ச்சித்துறைன்னு தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு துறையை உருவாக்கி, IAS கூட இல்லாத ஒரு டம்மி துறையை உருவாக்கி ஒரு பெயர் அளவில் அமைச்சராக வச்சுருந்தாங்களே தவிர அவருக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கல. OPS அவர்கள் நினைத்திருந்தால் எடப்பாடி அவர்களிடம் வந்து சொல்லி கல்வித்துறை கூட பெற்றுக் கொடுத்துருக்கலாம், இல்லை அதுக்கு இணையான துறைகளை பெற்றுருக்கலாம், இல்லை இவர் பல துறைகள் வாங்கினார்ல அதில் ஒரு துறையை அவருக்கு கொடுத்து அழகு பார்த்துருக்கலாம். தன்னை நம்பி வந்தவர்களை நட்டாற்றி விற்று செல்லக்கூடியவர் யாரு? OPS. அப்போ அவருடைய நடத்தை தான் தீர்மானிக்குது. இதில் நேரம் காலெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவருடைய நடத்தை. இப்போ அவர் கூடயே ஒரே ஒரு MLA இருந்தார், ஆலங்குளம் MLA, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் ஆலங்குளம் MLA மனோஜ் பாண்டியன் அவர்கள். அவர் 3 மாதம் முன்னாடி வரைக்கும் அவர் கூட நெருக்கமாக இருந்தார், அவருடைய வழக்குகளில் இருப்பார், எப்போவுமே பார்த்தீங்கன்னா கூட இருப்பார். அவரே ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் 1 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, திமுகவில் போய் சேர்றார். OPS ஆதரவாளர் ஒரே ஒரு MLA தான், அவருமே OPS வந்து சரியில்லாத நபர், இவரை நம்பி நம்ம அரசியல் செய்தால் நம்மளுடைய அரசியல் வாழ்க்கையே கேள்விக்குறியாருன்னு பயந்து என்ன பண்ணுறாரு, திமுகவில் போய் சேர்றாரு. அப்போ இவருடைய நடப்புகள் என்பது அரசியலில் இவர் பெரிய ஆளுமையும் இல்லைங்கிறது இதன் மூலம் நிரூபணமாகிறது. EPS வளர்ச்சியும் OPS வீழ்ச்சியும் அதே நேரத்தில் 14 ஆண்டுகள் நீளும் இந்த கொளத்தூர் வழக்கும் என்ன சொல்கிறது? அதாவது இப்போ OPS வந்து பொறுத்தளவுக்கு அவர் வந்து அரசியலில் அவருக்கு ஒரு பெருசாக இல்லை. அவர் தொகுதியிலே ஜெயிப்பாரா தோற்றுருவாரான்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அவர் தொகுதியிலே அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது தான் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் சொல்கிறாங்க. அப்போ அவர் தொகுதியிலே அவரால் ஜெயிக்க முடியாத ஒரு தலைவர் எப்படி அரசியலை கோல வச்ச முடியாது, நிச்சயம் அது முடிந்து போன விஷயம். அடுத்து அவர் வேணால் பிஜேபிகிட்ட தாஜா பண்ணிக்கிட்டு ஏதாவது பிஜேபியில் ஒரு சீட்டை வாங்கி MLA ஆகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்க முயற்சி பண்ணுறாரு, இவ்வளோதான். இப்போ இந்த 14 ஆண்டுகால வழக்குங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, வழக்கை போட்டிருப்பவர் வந்து ஒரு சாதாரண நபர் கிடையாது. அவர் வந்து ஒரு மேயராக இருந்தவர், IPS அகாடமி வைத்து பல்வேறு IPS அதிகாரிகளை, IAS அதிகாரிகளை, நீதிபதிகளை, இப்படி அரசு துறைக்கு தேவையான நபர்களை தயார் செய்து அனுப்பக்கூடிய ஒரு பெரியவர் சைதை துரைசாமி அவர்கள். அவருக்கு வந்து தோல்வியே, அவர் உண்மையாக தோற்றிருந்தார், அவர் வந்து அது டீசெண்டாக ஒத்துக்கொள்ளக்கூடிய நபர், அவர் ஒரு ஜென்டில்மேன். அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் அவர் வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி தான் அந்த எலெக்ஷன்களை ஜெயிச்சாரு. குறிப்பாக அரசு செலவு கணக்கு கொடுக்கல, தேர்தல் கமிஷன் இவ்வளோதான் செலவு பண்ணணும் போது அதை வந்து பல மடங்குகள் அவர் செலவு செஞ்சுருக்காருங்கிற அடிப்படையில் அவர் வழக்கு போட்டிருக்கார். அப்போ அந்த வழக்கு உயர் நீதிமன்றத்தில் வந்து நிராகரிக்கப்பட்டு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு அது போயிருக்கு. அந்த மார்ச் மாதம் அதுக்கான ஹியரிங் வருது, தீர்ப்புகள் வருது. ஒருவேளை ஸ்டாலின், அதாவது பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி ஒரு தடவை MP பதவியை வந்து மிஸ்யூஸ் பண்ணி தான் வந்தாங்கன்னு சொல்லி டிஸ்மிஸ் ஆச்சு, அலகாபாத் உயர் நீதிமன்றம் நினைக்கிறேன். அவங்க டிஸ்மிஸ் ஆன மாதிரி ஸ்டாலினுடைய MLA பதவி ரத்து செய்யப்பட்டால் அவர் வரக்கூடிய தேர்தலில் போட்டியிடவே முடியாது. அது அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், சூழல் அதிகமாக இருக்குது. இது ஆளுங்கட்சி சேர்ந்த முக்கிய அமைச்சர்களுக்கே தெரியுங்கிற ஒரு அடிப்படையில் தான் மூத்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தாத்தா வயது உள்ளவரே உதயநிதி ஸ்டாலினை புகழ்ந்து பேசக்கூடிய அளவிற்கு ஒரு நிலம் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதாவது மூத்த அமைச்சர் 10 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள், அவர் தன்னுடைய பேர வயசில் உள்ள உதயநிதியை போடுறதுக்கு காரணம் என்ன, அடுத்தது நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களே தேர்தலில் நிற்க முடியாத அளவுக்கு ஆயிடும். அப்படி ஆனால் அப்புறம் இவர் பின்னாடி தான் நிற்கணும்னு சொல்லி இப்போவே தன்னுடைய துண்டை போட்டு முதல்வரிசையில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் அவர் உருவாக்கி வச்சிருக்கார். ஏன் தமிழ்நாட்டில் எந்த ஊடகமும் 2011 கொளத்தூர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் நடந்திருக்கும் 2 மணி நேர விவாதத்தை கூற மறுக்கிறார்கள்? ஏன் கூற மறுக்கிறாங்கன்னா, ஏன் பத்திரிகை செய்தியில் வந்திருக்க, எல்லா பத்திரிகையிலும் வரல, ஒரு சில பத்திரிகைகள் செய்தி வந்திருக்கிறது. பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாமே ஆளுங்கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் அவர்கள் கொடுக்க விளம்பரத்துக்காகவும் அவர்கள் கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளுக்காகவும் பயந்து இந்த மாதிரியான ஒரு சூழலை இருக்கிறது. இன்றைக்கி வந்து நீங்கள் ஊடகங்களில் வரக்கூடிய செய்தியை விட சமூக வலைதளங்கள் தான் முக்கிய பங்காற்றுறது. அது ஃபேஸ்புக்காக இருக்கலாம், வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், ட்விட்டராக இருக்கலாம், இன்ஸ்டாவாக இருக்கலாம், ஷேர் சாட்டில் இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம்.
யூடியூப் இப்படி எதாக இருந்தாலும். அப்படி இருக்கும்போது முந்தி மாதிரி டிவியில் வந்தால் தான் செய்தி, பேப்பரில் வந்தால் தான் செய்தி, அப்படிலாம் கிடையாது. இப்போலாம் நொடிக்கு நொடி, நிமிடத்துக்கு நிமிடம் செய்தியை எளிமையாக பரிமாறிக்கொள்ள அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அப்படிங்கும்போது இந்த விவகாரம் சம்பந்தமாக தமிழக மக்கள் மட்டுமில்லை, இந்திய மக்கள் அனைவருக்கும் தெரியும். அப்போ இது ஒரு அரசியல் பலமா இல்ல ஊடக பயமா? இல்லை, அரசியல் பலம் காரணமாக ஊடகங்களை பயமுறுத்துகிறார்கள். அரசியல் பலம், ஊடக பயம் ரெண்டும் தான். ஆனால் மக்களுக்கு இது எளிமையாக செய்யக்கூடிய அளவுக்கு சமூக வலைதளங்கள் இருக்கிறதுனால இது அது ஒரு விஷயமே கிடையாது. எந்த விஷயமா இருந்தாலும் மக்கள்கிட்ட எளிமையாக கொண்டு சேர்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஒரு வழக்கு 14 ஆண்டுகள் முடிவில்லாமல் ஓடுவது சட்டத்தின் தோல்வியா அல்லது அரசியலின் வெற்றியா? அதாவது தாமதமான நீதியும் ஒரு அநீதி தான் அப்படிதான் பொதுமக்களால் பார்க்கப்படுது. இன்னைக்கு 14 வருஷமா இந்த வழக்கு நடக்குது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வழக்குக்கு தீர்ப்பு வந்திருந்தா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது, முதலமைச்சராக இருக்க முடியாது, தமிழக அரசுடைய வரலாறே மாறி இருக்கும். தமிழக அரசியலில் முதல்வர் ஸ்டாலின் ஒருவர் பதவியேற்றுக் கொள்ள முடியாத ஒரு சூழல் உருவாகியிருக்கும். அப்படி பார்க்கும்போது இது தாமதமான நீதி என்பது தவறு அப்படிங்கிறத மக்களுடைய கருத்து. இருந்தாலும் இன்றைய சூழலில் இப்போமாச்சும் நீதியை பெற்றுக் கொடுத்தாங்கப்பா, இப்போமாச்சும் தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்குப்பா அப்படிங்கிற அடிப்படையில் மக்கள் திருப்தி பற்றக்கூடிய அளவுக்கு தான் இந்திய அரசினுடைய நீதி இருக்கிறது. ஓபிஎஸ் அரசியலில் தயாராக இல்லாததால் கீழே இறங்கினார், இபிஎஸ் தயாராக இருந்ததால் மேலே ஏறினார். ஆனால் 14 ஆண்டுகள் நீளும் கொளத்தூர் வழக்கு இது இன்னும் போயிட்டே இருக்கு, அதுக்கு ஒரு தீர்வு வரலை இன்னும். அதுக்கு காரணம் யாரு? காரணம் இந்தியாவுடைய சட்டத்திட்டங்கள் அப்படி இருக்குது, அரசியல் கட்டமைப்பு அப்படி இருக்கு. ரெண்டாவது உங்களுக்கு வாய்தான்னு சொல்லி வாய்தா வாங்கக்கூடிய தன்மை இந்தியாவில் அதிகமாக இருக்குது. சட்டத்தை பணம் உள்ளவர்கள் ஈஸியாக எளிமையாக வளைத்து கொள்ளலாங்கிற நிலைமை இருக்குது. இதெல்லாம் மாறணும். சட்டத்தின் ஆட்சி தான் மக்களாட்சி, மக்களாட்சி தான் சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற அடிப்படையில் நீதியை விரைவாக வழங்க வேண்டிய ஒரு சூழலை மாநில அரசு, மத்திய அரசு எல்லாம் ஒருங்கிணைந்து கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். நீதிமன்றம் சிறிய தாமதத்தில் ஒரு பெரிய பாதிப்பை யாருக்கு கொண்டு வந்துட்டு இருக்கு? இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு தான். அதாவது அவங்க என்ன நினைக்காங்கன்னா, அவங்க பார்வையில் நம்ம ஒரு தவறான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால பார்த்து பொறுமையாக செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழல் பார்க்குறோம். இப்போ ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு, அந்த வழக்கில் ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லப்படுறாரு. சுப்ரீம் கோர்ட்டில் அதே வழக்கு அவர் நிரபராதின்னு நிரூபிக்கப்படுறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கே போனாலும் எப்படி போனாலும் ஒரே மாதிரி தானே தீர்ப்பு வரணும். ஏன் மாற்றி வருது? ஒரே சட்டம் தான், ஒரே நீதிபதி தான், அவங்க ஏன் இதை செய்யலை அப்படிங்கிறது மக்கள் எல்லாம் வருத்தத்தோடு வேதனையோடு இருக்காங்க. அதாவது ஒரு நீதி அப்படின்னா அது சின்ன நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, பெரிய நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, மாவட்ட நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, மாநில நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, ஏதாக இருந்தாலும் தவறு என்றால் தவறு அப்படின்னு ஒத்த கருத்தில் ஒரே மாதிரி தீர்ப்பு கொடுத்துட்டால் இவர்களால் இழுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ ஒருத்தர் கொலை பண்ணுறான், மாவட்ட கோர்ட்டில் அவனுக்கு தண்டனை ஆகிடுது. அதுக்கப்புறம் அவன் போய் எங்கே போகிறான்? உயர்நீதிமன்றம் போகிறான். அங்கே அவர் குற்றமற்றவர் நிரூபிக்கப்படுது. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போய் மறுபடியும் குற்றவாளிகள் நிரூபிக்கிறாங்க. அப்போ சட்டத்திலையும் நம்மளுடைய நீதிமன்ற நிகழ்வுகளையுமே ஒரு சில குழப்பங்கள் இருக்குல்ல. இது இல்லாமல் இவன் குற்றவாளி, மாவட்ட நீதிமன்றம் அதான் சொல்லிச்சு, தாலுகா நீதிமன்றமாக தான் சொல்லிச்சு, உயர்நீதிமன்றமாக தான் சொல்லிச்சு, சுப்ரீம் கோர்ட்டு அதான் சொல்லணும்னு பயந்து போய் அவன் எங்கே போயிடணும்? சிறைக்கு போயிடணும். அப்படி ஒரு நிலைமை வந்தால் மட்டும்தான் சிறப்பான மக்கள் நீதிமன்றத்தை இன்னும் அதிக அளவுக்கு, இன்றைக்கும் பேச நம்ம நீதிமன்றத்தை நம்புகிறோம், மக்கள் இன்னும் அதிகமாக நீதிமன்றத்தையும் நீதி அரசர்களையும் நம்பக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். சாட்சிகள் இருந்தும் இது நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு இவ்வளோ நீண்ட காலம் அதை இழுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு இதுக்கப்புறமும் ஒரு உண்மை வெளியே வருமா? சரியான முடிவு எடுப்பாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக வரும். மக்களுக்கு நம்பிக்கை என்ன, நீதிமன்றமும் நீதி அரசர்கள் தான். அவங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுற விதத்தில் நல்லது நடக்குங்கிறது நம்புகிறாங்க. உண்மையாகவே பொறுமையாக நீதி கிடைத்தாலும் நிச்சயமாக நியாயமான நீதி கிடைக்கும் அப்படிங்கிறது மக்கள் நம்புகிறாங்க. பொறுமையுடன் எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அமைத்ததுக்கு நன்றி. நன்றி.